வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். வணக்கம் தணிக்கையாளர்களே. தகவல் சாளரம் வழங்கும் தேடல் தெளிதல் தொடரில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து. இந்த காணொளியின் பேசுபொருள் தொடங்கட்டும் தேடல். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ் போல கூட்டுறவு தணிக்கையும் தொன்மை புகழ் உடையதாகும். கூட்டுறவு இயக்கத்தின் தாயகமான ஜெர்மனியில் 1881 ஆண்டிலேயே கூட்டுறவு தணிக்கை சட்டபூர்வமாக்கப்பட்டது. கூட்டுறவு அமைப்புகளின் பிதாமகனான ரெய்ஃபீசன் தான் முதல் தணிக்கையாளர் என்பது வரலாற்று சுவடு. இத்தகு தொன்மை வாய்ந்த கூட்டுறவு தணிக்கையின் பலம், மேன்மை, பலவீனம், அச்சுறுத்தல் ஆகியவை அவ்வப்பொழுது பல்வேறு தருணங்களில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. கால ஓட்டத்தில் பலமும் மேன்மையும் புறந்தள்ளப்பட்டு பலவீனமும் அச்சுறுத்தலும் எதிர்கொள்ளப்படுவதாக தணிக்கையாளர்களின் மன ஓட்டத்தில் சலனமும் சஞ்சலமும் ஏற்பட்டு வருகின்றது. கூட்டுறவு அமைப்புகளின் நலிவும், தமிழ்நாட்டில் அரசு தணிக்கையாளர்களுக்கு பதிலாக பட்டய தணிக்கையாளர்கள் நியமிக்கப்படுவதும், கூட்டுறவு தணிக்கை துறையின் தகைமையையும் சான்றாண்மையையும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. தணிக்கையின் திறம் குறித்த விமர்சனம், அதன் தரம் குறைந்ததற்கான மெய்ப்பாடுகள், பெருகி வரும் கையாடல், முறைகேடுகளுக்கு தணிக்கையாளர்கள் முதன்மை பொறுப்பாக்கப்படும் அவலம் போன்றவை நமது நம்பிக்கையையும் முனைப்பையும் தகர்க்க முனைகின்றன. இத்தகைய வெளிப்படையாக தெரியும் வினாக்களுக்கு ஆணிவேராக திகழும் அகக்காரணிகளை கண்டறிந்து அவைகளை சீரமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஆகின்றது. இந்த நோக்கில் பார்க்கும் பொழுது நாம் கூட்டுறவு தணிக்கை என்பதை முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றோமா? முழுமையாக புரிந்திருப்பின் அதனை முனைப்புடன் செயல்படுத்துகின்றோமா? முனைப்புடன் நாம் செயல்பட்டிருப்பின் அப்பாதைகளில் ஏதேனும் முட்டுக்கட்டைகள் தட்டுப்பட்டதா? அவ்வாறு தட்டுப்பட்ட முட்டுக்கட்டைகளினால் நமது முனை மழுங்கியதா? முனை மழுங்கியிருப்பின் அதனை கூராக்க நாம் முயற்சித்தோமா? அதற்கான வழிவகைகள் என்னென்ன என்பன போன்ற நமது அகத்தாய்வு வினாக்களுக்கு விடையை தேடுவதும் தெளிதலுமே தற்போதைய தேவை ஆகும். தணிக்கை பற்றிய கருத்தாக்க மாறுதலுக்கான காரணங்களை தேடல், தணிக்கை கோட்பாடு பற்றி முழுமையான புரிதல், தணிக்கையாளருக்கான நெருக்கடிகள், அவர்தம் பொறுப்புகள், அதன் விளைவாய் எழும் அச்சுறுத்தல்கள், முறைகேடுகளும் முன்னெச்சரிக்கையும், தணிக்கையின் தரத்தை உயர்த்துவதற்கான வழிமுறைகள், விகிதாச்சார பகுப்பாய்வு, ஒப்பீட்டாய்வு, நிதியோட்ட பகுப்பாய்வு, நவீன தணிக்கை நுட்பங்களை கையாள்வது போன்ற கருத்தாக்கங்களுக்கு செயலாக்கம் தருவதே இந்த காணொளி தொடரின் நோக்கமாகும். அகத்தாய்வு மூலமாக நம்மை நாம் உள்நோக்கி பார்க்கும் பொழுது இடையூறுகள் இருந்த போதிலும் இலக்கை அடைவது நமது பலமாகவும், நிபுணத்துவ ஆளுமையின்மை நமது பலவீனமாகவும் அமைந்திருப்பதை காணலாம். Efficiency is doing things right, but effectiveness is doing right things என்பதை நேர்மறை சிந்தனையோடு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் பலம் பெருக, பலவீனம் துறக்க, அபாயம் போக்க, வாய்ப்பை பெருக்க நமது மனநிலையில் மாற்றம் தேவைப்படுகின்றது.
ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அடுப்பின் மேல் வைத்து அதில் ஒரு தவளையை விட்டு தண்ணீரை சூடு செய்தால் அபாயம் உணராத அத்தவளை நீந்திக் கொண்டே இருக்கும். சூடு அதிகமானாலும் தாண்டி குதித்து தப்பிச் செல்லாமல் தண்ணீரிலேயே இதமாக வெந்து போகும் என்பது ஆராய்ச்சி முடிவு. இதனை வெந்து போகும் தவளையின் மனப்பாங்கு பாய்லிங் ஃப்ரோக் சிண்ட்ரோம் என்கிறோம். நாமும் சூழ்ந்திருக்கும் அபாயம் உணராமல் நாம் இருக்கும் நிலையே நல்ல நிலை என்று மாற்றங்களை விரும்பாத மனநிலையில் மகிழ்வு கொண்டால் வெந்து போகும் தவளையின் நிலையே நமக்கும் வந்து சேரும். பின்னர் நொந்து கொள்வதில் பயன் இல்லை. கூட்டுறவு தணிக்கை தரம் இழந்து வலுவிழந்து விட்டதால் இனி தணிக்கைத்துறை நீண்ட காலத்திற்கு தாக்கு பிடிக்காது என தம்பட்டம் அடிக்கின்றனர் சிலர். சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழ் இனி சாகும் என்றொரு பேதை உரைத்ததற்கு சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். தந்தை அருள் வழியாலும் இன்று சார்ந்த புலவர் தவ வழியாலும் இந்த பெரும் பழி தீரும். புகழ் ஏறி புவிமிசை என்றும் இருப்பேன் என பாரதியின் வாயிலாக தமிழ்த்தாய் சூளுரைத்ததைப் போல தணிக்கை துறையின் பழியும் பாவமும் நீங்கி மதிப்பும் மாண்பும் பெருகுவதற்கு பாடுபடுவேன் என நாம் அனைவரும் சூளுரைக்க வேண்டும். தமிழகத்தில் கூட்டுறவு தணிக்கை தலை சிறந்தது என அனைவரும் பாராட்ட வேண்டும். அதற்கு ஒரே வழி, தணிக்கை செய்யப்பட்ட முடிவு கணக்குகள் உண்மையாகவும் நியாயமாகவும் உள்ளது என சான்றளிக்கும் நாமும் அவ்வாறே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும். நேர்த்தியற்ற பணி நேர்மையற்ற செயலாகும். திறமைதான் வெற்றியின் திறவுகோல், ஆளுமை அதன் அடித்தளம். அறிவும் ஆக்கமும் நெறியும் நேர்மையும் திறமையும் திட்பமும் மிகுந்ததாக மிளிர வேண்டும் நம் தணிக்கை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிறார் கணியன் பூங்குன்றனார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்கிறார் வள்ளுவர். அப்படியானால் நன்றும் பெருமையும் என்றும் எப்பொழுதும் நம்மிடம் நம் செயலில் அடக்கம் என்பது திண்ணம். உன்னத இலக்கை அடைவதற்கான லட்சிய பாதையில் நடக்க தொடங்குவதற்கு நாம் நாட்களை தள்ளி போடக்கூடாது. நீண்டகால திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாளை நமதே என நம்புவோம். அதே நேரத்தில் திட்டமிட்ட பணியை தொடங்குவதற்கு நாளைய பொழுது விடியாமல் போகலாம் என கருதி இன்றே அந்த பணியை தொடங்குவோம். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், அது காலாவதியான காசோலை. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஏங்காதீர்கள், அது இனம் தெரியாத புரோநோட்டு. நிகழ்காலமே கையில் உள்ள ரொக்கம். எனவே தன்னிகரல்லாத தணிக்கையை நோக்கிய லட்சிய வேட்கை பயணம் இன்று இப்பொழுது இங்கிருந்து இப்படியே தொடங்கட்டும் நம் தேடல் என்ற இந்த கருத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்று நண்பர்களே, தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.